ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான பிசிபெல்லா பாத் தாங்க செய்ய போகிறோம். இது லஞ்சுக்கு செய்யறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த சூப்பரான பிசிபெல்லா பாத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி இந்த பிசிபெல்லா பாத் செஞ்சீங்கன்னா அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்குங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிசிபெல்லா பாத் செய்யறதுக்காக குக்கரில் 1 கப் போல ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் ரைஸ்க்கு 3/4 கப் துவரம்பருப்பு சரியான அளவில் இருக்கும். இப்போ 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேங்க. நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 6 கப் அளவுக்கு தண்ணியையும் சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு நம்ம எடுக்கணுங்க. இப்போ அரிசி பருப்போடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி போட்டு மூடி நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம ரைஸுக்கு எப்பவும் விடுறதை விடவே ஒரு 2 விசில் எக்ஸ்ட்ராவா விட்டு எடுத்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வேகறக்குள்ள ஒரு பாத்திரத்துல ஒரு 2-3 அவரைக்காய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. 3 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கேரட்டை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதோடவே கொஞ்சமா முள்ளங்கி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு கத்திரிக்காவையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம இந்த காய் தான் சேர்த்தணும்னு கிடையாது. உங்களுக்கு எந்த காய் கிடைக்குதோ அந்த காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதோடவே கட் பண்ண கேப்சிகம் கொஞ்சமா சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமா காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேங்க. இதை தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த பிசிபெல்லா பாத்துல நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண போறது கிடையாது. புளியோட புளிப்பு மட்டும்தான் இருக்கும். இப்போ அரிசியும் பருப்பும் ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. இப்போ புளி ஊறி வர்றதுக்குள்ள நம்ம பிசிபெல்லா பாத்துக்கு ஃப்ரெஷ்ஷா பிசிபெல்லா பாத் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை நல்லா ட்ரையாவே வறுத்துக்கலாம். இப்ப குருமிளகு சேர்த்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் போல உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதோடவே 2 டீஸ்பூன் போல மல்லி விதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ட்ரையாவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட காரத்துக்காக 3 வரமிளகா நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த பிசிபெல்லா பாத் பவுடர் ஆட் பண்ணி நம்ம வறுத்து சேர்த்தும் போது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போல கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா இல்லைன்னா 1/4 டீஸ்பூன் போல பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டேன். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேங்க. நான் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தா கொப்பரை தேங்காயில 2 டீஸ்பூன் போல துருவி நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காவையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா இந்த மாதிரி ட்ரையாவே வறுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ்வை அணைச்சிட்டு கடைசியா 1/4 டீஸ்பூன் போல பெருங்காய பவுடர் சேர்த்திருக்கேன். பெருங்காய பவுடரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாருக்கு மாத்தி நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிசிபெல்லா பாத் பவுடர் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு நம்ம ஆட் பண்றனால சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி அப்படியே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. காயும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த எல்லா காயுமே வெந்திருக்கான்னு நல்லா செக் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ அரிசியும் பருப்பும் ஒரு 5 விசில் விட்டு இறக்கியிருக்கேங்க. இப்போ நல்லா கரெக்டா நம்ம பிசிபெல்லா பாத்துக்கு தேவையான மாதிரி கரெக்டா நம்மளுக்கு அரிசியும் பருப்பும் வெந்து கிடைச்சிருக்கு. அப்படியே கரண்டி வச்சு மெதுவா மசிச்சு கொடுத்துக்கோங்க. ரொம்பவும் கொலன்னு மசிக்க வேண்டாம். ஓரளவுக்கு பருக்க பருக்கையா இருந்தாதான் நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இப்ப இது இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிருவோம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம சாப்பாடும் ரெடி பண்ணியாச்சு. அதோடவே நம்ம பிசிபெல்லா பாத் பவுடரும் ரெடி பண்ணியாச்சு. காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இதோடவே 4-5 முந்திரி சேர்த்துக்கிறேங்க. ஒரு டீஸ்பூன் போல வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து விட்டுருவோம். இதோடவே ஒரு பச்சை மிளகாய 2ஆ கீறி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வரமிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிச்சுக்கலாங்க. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதோட நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற காய்கறிகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம தண்ணி வந்து சாதத்தோட சேர்த்தணும். இப்போ நம்ம வேக வச்ச காய்கறி ஃபுல்லாவே வந்து சேர்த்துட்டேங்க. இப்போ காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் இதோடவே ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியை சாதத்தோட சேர்த்தும் போது நம்மளுக்கு கட்டிப்பட ஆரம்பிக்கும். அதனால இந்த மாதிரி காயோட சேர்த்துட்டு நம்ம சேர்த்தும் போது கட்டிப்படாது. இதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. புளித்தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டதுக்கு அப்புறம் இதோடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிசிபெல்லாபாத் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிசிபெல்லாபாத் பவுடரையும் சேர்த்து நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இதோட ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதி விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா கலந்து விட்டுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு கொதி விட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமிங்ல ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு வச்சிருவோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். நல்லா நம்ம காயோட புளியெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இப்போ ஸ்டவ்ல இருந்து நம்ம காயை வந்து இறக்கிடுவோம். இப்போ அடுப்புல நம்ம அரிசியும் பருப்பையும் சேர்த்து வேக வச்ச சாதத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதோடவே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற காயையும் சேர்த்துக்கலாம். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் காய் வேக வச்ச தண்ணியவே நல்லா கலந்து ஊத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம சாதமும் காய் எல்லாமே ஒன்னா கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க நல்லா ஈவனா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் அப்படியே கொதி விட்டு இறக்கும் போது நல்லா கொலன்னு நம்மளோட பிசிபெல்லாபாத் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிருக்குங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிருவோம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருவோம். இப்ப பாருங்க நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 10 நிமிஷம் நல்லா சாதத்தை அப்படியே விட்டுருந்தேன். நல்லா சூப்பரா கமகமன்னு நம்மளோட பிசிபெல்லாபாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் நமக்கு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ கடைசியா கொத்தமல்லி தலையை தூவி நல்லா கலந்து விட்டுருவோம். நல்லா சுட சுட சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் பிசிபெல்லாபாத் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரான பிசிபெல்லாபாத்தை அப்பளத்தோடையும் வடகத்தோடையும் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே போல இதே மெத்தட்ல நம்ம ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.